வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மரியாதைக்காக சில இடங்களில் மௌனத்தை காத்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். பல இடங்களில் உங்களை காயப்படுத்தியவர்களை முகத்திற்கு நேராக கேட்டு அவர்களை துவம்சம் செய்யக்கூடிய வலிமை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நீங்கள் செய்திருப்பீர்கள். அதனை பார்த்து எத்தனையோ நபர்கள் உங்களை பார்த்தாலே விலகி செல்வார்கள். இவன் எதுவாக இருந்தாலும் உடனே கூச்சப்படாமல் எதையும் மனதிற்குள்ள வைத்திருக்காமல் உடனே வெளிப்படையாக கேட்கக்கூடிய ஒரு நபர். இவனிடம் நம்ம எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று உங்களை பார்த்து பயந்து செல்லக்கூடிய சில போலியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே உங்களை பார்த்து நிச்சயமாக பயந்து சென்று கொண்டே தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு வலிமை உங்களுடைய மனதிற்குள்ளையும் உங்களுக்குள்ளையும் நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி பேசினால் உங்களது குடும்ப மரியாதை கெட்டுவிடும், அல்லது அந்த உறவு அடியோடு முறிந்துவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அத்தனை ஆத்திரத்தையும் நெஞ்சிற்குள் அமுக்கிக் கொண்டு மௌனமாக இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க போட்டு வைத்துக் கொண்டிருந்த குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களது மௌனத்தை உலகம் உங்களது பயம் என்று தவறாக புரிந்து கொண்டது. ஆனால் நீங்கள் மௌனம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயம் கிடையாது. மரியாதை என்ற ஒரு இடத்தில் எனக்கு கிடைக்க வேண்டும், தேவையில்லாமல் அந்த ஒரு இடத்தில் வாயை பேசுவதோ அல்லது தேவையில்லாத ஒரு நடத்தையை நடந்துவிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு எண்ணத்திற்காகவே சில நேரங்களில் நீங்கள் மௌனத்தை காத்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த பெருந்தன்மையான மௌனங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையே இதுவரைக்கும் மிச்சப்படுத்தியது. நீங்கள் முடிந்த அளவுக்கு எப்பொழுதும் போலவே நீங்கள் நடந்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை தேடி கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் உண்மையாக இருங்கள், யாரையும் ஏமாற்றக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய இவன் நல்ல மனிதன் என்பதை அனைவருக்கும் நிச்சயமா சுட்டி காட்டிவிடும். உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட பொய்யான வார்த்தைகளும் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு மனிதன் செய்யாத தவறுக்காக குற்றம் சுமத்தப்படுவது எவ்வளவு பெரிய வலி என்று உங்களுக்குள்ள தெரியுமா? நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்திற்காக உங்களுடைய பெயரானது கெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்படி ஏற்படும் இந்த அளவுக்கு அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையாக மாற்றிவிடும் என்றெல்லாம் நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யும். உங்களின் நல்ல குணத்தை பொறுக்க முடியாத சிலர் உங்களை பற்றி தவறான பேச்சுக்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரப்பியிருக்கலாம். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன, இதற்கான சில முடிவுகள் என்னவாக இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் தவறான புரிதல்கள் அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகளால் மனமுடைந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பல முறை உண்மையை சொல்ல நினைத்தும் காலமே பதில் சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த மௌனங்கள் பலருக்கு பலவீனமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையை நிரூபிக்க சில நேரங்களில் வார்த்தைகள் தேவையில்லை என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். காலம் போதும், காலம் போதும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் சோதனைகள் மனிதனின் பொறுமையை சோதிக்கக்கூடிய காலமாகவே கூறப்படுகிறது. அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நீங்கள் எவ்வளவு பொறுமையான நபராகவும் புத்திசாலியான நபராகவும் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு தள்ளிவிட்டு கொண்டே தான் இருந்தது. உங்களுடைய உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் ஒருபோதும் இழக்கவே கூடாது. அந்த நம்பிக்கையை நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொண்டாலே அது இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படியாவது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். ஆனால் நன்மைகள் உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்கும் என்பதை நீங்கள் முதலில் மனதிற்குள் போட்டு வைத்துக் கொள்வது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா நல்லதாகவே மாறிவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் உண்மையாக இருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடப்பதற்கான ஒரு சுப காரியங்கள் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது.
தடைப்பட்ட காரியங்களும் தடைப்பட்ட முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக போய்விடும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான ஒரு காலத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும். கடந்த காலங்களில் தொட்டதெல்லாம் நஷ்டம், தொடங்கியதெல்லாம் தடை என்ற ஒரு துரதிர்ஷ்ட நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கலாம். எதை செய்வது, அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய எந்த விதமான புதிய முயற்சிகளாகவே இருந்தாலும், புதிய முதலீடுகளாகவே இருந்தாலும் மிக துல்லியமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இருந்தாலும் இதில் இறங்கலாமா வேண்டாமா என்று அவசரமாக முடிவு எடுக்காமல் பொறுமையுடன் நீங்கள் முடிவு எடுத்து பார்த்தால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது அல்லது புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் விடாமுயற்சிக்கு காலங்களும் கிரகங்களும் பக்கபலமாக இருந்து வெற்றிக்கனியை உங்களுடைய கைகளில் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள அமைந்துவிடும். அதனையும் நீங்கள் பார்த்து வாழ்க்கைக்குள்ள பெருமைப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படும். சில முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மிகுந்த நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்பாராத காரணங்களால் அவை பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு தொழில் முயற்சி, ஒரு கனவு அல்லது நீண்ட நாள் ஆசை எதுவாகவே இருந்தாலும் இது எப்போது நிறைவேறும் என்ற ஏக்கங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் உங்களுக்கு இது நிச்சயமா இந்த ஒரு காலகட்டத்தில் சரியாகவே இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நகரக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. இதுவரை மூடியிருந்த கதவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்பட்டு நீங்கள் நினைத்த காரியங்களையும் நீங்கள் நினைத்த விஷயங்களையும் இப்பொழுது காலங்களும் நேரங்களும் உங்களுடைய அதிபதிகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இப்பொழுது தேடி கொடுப்பார்கள். ஜோதிட நம்பிக்கைகளில் சில காலங்கள் பழைய முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது மிக முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் சரியான ஒரு நேரத்தில் சாத்தியமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய எந்த விதமான புதிய முயற்சிகளாகவே இருந்தாலும், புதிய முதலீடுகளாகவே இருந்தாலும் மிக துல்லியமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இருந்தாலும் இதில் இறங்கலாமா வேண்டாமா என்று அவசரமாக முடிவு எடுக்காமல் பொறுமையுடன் நீங்கள் முடிவு எடுத்து பார்த்தால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது அல்லது புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் விடாமுயற்சிக்கு காலங்களும் கிரகங்களும் பக்கபலமாக இருந்து வெற்றிக்கனியை உங்களுடைய கைகளில் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள அமைந்துவிடும். அதனையும் நீங்கள் பார்த்து வாழ்க்கைக்குள்ள பெருமைப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படும். சில முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மிகுந்த நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்பாராத காரணங்களால் அவை பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு தொழில் முயற்சி, ஒரு கனவு அல்லது நீண்ட நாள் ஆசை எதுவாகவே இருந்தாலும் இது எப்போது நிறைவேறும் என்ற ஏக்கங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் உங்களுக்கு இது நிச்சயமா இந்த ஒரு காலகட்டத்தில் சரியாகவே இருக்கும். தடைப்பட்ட